வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்கள் அட்லாண்டா அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய அழைப்பின் பேர்ல போயிருந்திருக்கிறாரு. அங்க உணவு பரிமாறக்கூடிய இடத்துல பெண்கள்கிட்ட சாதி கேட்டிருக்கிறாரு. அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகிருக்கு. இணையவாசிகள் எப்படி ஒரு இடத்துல போய் இப்படி ஜாதியெல்லாம் கேட்கிறாரு, இந்த காலத்துல இப்படி ஜாதி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழ்ச்சங்கம் சார்பாக அழைக்கப்பட்டவர் பாரதி பாஸ்கரும் இவரும் பேசுறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல வீட்டில் சாப்பாடு போட்டிருக்காங்க. நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காதுன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல, அதுக்காக வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. போட்ட இடத்துல சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்திருக்கு. அதனால் அந்த ருசியில் கொஞ்சம் வாய் கொழுப்பு வரும்ல சில பேருக்கு. அவர் எந்த ஊருன்னு முதல்ல கேட்டிருக்காரு. காரைக்குடினா செட்டியாரா அப்படின்னா பரிமாறின பெண் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இல்லைன்னு சொன்னதோட ஆஃப் ஆயிருக்கணும். வேற அப்படின்னு இருக்காரு. வேற அப்படின்னா வேற என்ன ஆளுங்க? இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. சோறு போட்டாங்க, திண்ட காசு கொடுக்குறாங்க, பேசுகிற உன்னைய மதித்து கூட்டு போகிறாங்க. இது தனிப்பட்ட முறையில் அவர் நடந்த உரையாடல் ஆனாலும் யாரோ ஒருவரை அது காயப்படுத்தி இருக்கிறது. அந்த பெண் கலங்கி இவ்வளவு தூரம் நம்ம கிராமப்புறங்களில் இருந்து சாதிய கொடுமைகளில் இருந்து தப்பிச்சு படித்து கடல் கடந்து விமானம் ஏறி இவ்வளவு தூரம் வந்த பின்பும் கூட சாதிய விசாரிப்புகள் தொடர்கிறதே என்கிற மன அழுத்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் சாதியின் வழியாக ஆதாயம் அடைகிறவர்கள், கௌரவம் அடைகிறவர்கள் என்று ஒரு குரூப் இருக்கான். ஆதிக்க சாதியாக இருக்கிறவன், தன்னை உயர் சாதி என்று சொல்லிக் கொள்கிறவன் ஒரு வகை இருக்கான். சாதியால் அவமானப்படுகிறவன் இருக்கான். பிறப்பின் அடிப்படையில் மனிதன் மீது பாகுபாடு காட்டுவது என்பதே ஒரு இயல்பான ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு மதத்தின் வழியாக உற்பத்தி செய்யப்பட்டது அல்லது கடவுளின் வழியாக உற்பத்தி செய்யப்பட்டது. அதனால தான் தந்தை பெரியார் முதல்ல எடுத்தோடனே கடவுள் மறுப்பு பேசல, சாதி கூடாதுன்னாரு. அது சாஸ்திரத்தில் இருக்குங்க. இப்போ சாஸ்திரம் கூடாது பண்ணார். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் கூடாது. இந்த வேதத்தை சொன்னது கடவுள். அப்பத்தான் கடவுள் கூடாது. ஜாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்கிறார் தந்தை பெரியார். அப்போ கடவுள் மறுப்பு என்பதை பேசுவதற்கு உண்மையான அர்த்தம் சாதி மறுப்பு தான். மனிதனை பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு காட்டுவது என்பது ஒரு மனித நாகரிகம் கிடையாது. இவருக்கே அந்த வேலை அப்படின்னு இதை அந்த அந்த உணவு பரிமாறிய அல்லது அவருக்கு சமைச்சு போட்டவங்க காயம்பட்டதாக அவர் தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லி அவர் முகநூலில் எழுதிவிட்டார். அதை சில முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் அது ஷேர் செய்யப்பட்டவுடனே அந்த பட்டிமன்ற ராஜாவுக்கு அவமானமாயிடுச்சு. அவமானமானவுடனே அவர் ஒரு மறுப்பு வீடியோ போட்டிருக்காரு. நான் ஒன்றும் செட்டியாரான்னு கேட்கல, செட்டிநாடான்னு கேட்டேன். அது கொஞ்சம் ஏதோ மாற்றி சவுண்டிங் ப்ராப்ளம், அது எக்கோ வேலை செய்யலை, 5.1 ஆடியோவில் எங்கேயோ கோளாறு ஆயிடுச்சு டைனிங் டேபிளில் அப்படின்னு ஒன்றை சமாளித்து இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேசுகிற போதே அவருக்கு தூக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி பேசுகிறார். நான் சொல்லுவேனா, நான் அப்படி ஆள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னா இப்படிலாம் சொல்லி பேசுகிறார், சாமர்த்தியமாக பேசுகிறார். இப்போ நமக்கு என்னென்னா, அவர் ஒன்றும் ஆதிக்க சாதி கிடையாது. இந்த உயர் சாதின்னு தன்னை நம்பிக்கொண்டிருக்கிற மனநோயாளிகள் கூட்டத்திலலாம் அவர் கிடையாது. அவரோடு பழகியவர்கள்லாம் என்ன சொல்கிறான், அவர் அப்படி ஆள் கிடையாது, அவர் சந்தேகப்படாதீங்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இந்த ஊரை கேட்கும்போது அப்படியே சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க சில பேர், என்ன சாமி கும்பிட்றியம்பா, அப்புறம் அந்த தெருவாம்பாங்க. அப்போ இவர் அந்த இவர் வேதாச்சலம் முதலியார் உங்களுக்கு சொந்தக்காரன் கேட்பாங்க. மறைமுகமாக என்ன நீங்கள் முதலியாரன் கேட்பான், என்னன்னு கேட்பான். பளிச்சுன்னு தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் சாதியை நீங்கள் ஒரு தனித்த அடையாளமாக கொண்டாடுகிற இடத்துல தமிழ் சமூகம் இல்லை.
ஜாதியே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது பொதுவெளியில் இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் ஜாதி சங்கம் தான். இவர் கிறிஸ்தவர், இவருக்கு வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் சாதிய அடுக்குகள் கிறிஸ்தவ மதத்தில் தொடருது, இஸ்லாத்தில் தொடரலை, கிறிஸ்தவ மதத்தில் தொடருது. இவர் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள சாதி இருக்கு, ஏன்டா சாதியை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளவு இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு இவர் பேசின காணொலி வேற சுற்றிக்கிட்டு இருக்கு. இவர் சாதியே கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் ஜாதி கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. ஆனால் இவரோடு பழகியவர்கள், பயணித்தவர்கள் யார் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க? அப்போ அவருடைய ஆழ்மனதுக்குள்ளே இருந்த ஒன்று தனித்த உரையாடலில் எங்கோ ஒரு இடத்துல வெளிப்பட்டுருச்சா அப்படின்னு இப்போ நம்ம தனி மனித விமர்சனமாக இதை முன்வைக்கிறதுக்கு நம்ம வரலை. எல்லாருமே வந்து இதை வந்து பெரும்பான்மையானவர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க, பொது புத்தியில் இப்படி தான் இருக்குது. ஒரு தமிழ் அறிந்தவன், மேடையில் பேசக்கூடியவன், சபை நாகரிகம்லாம் உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இப்படி பேசுவதா என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங் ஆனதுக்கு அடிப்படை. அப்போ சில மனிதர்களை வந்து சாதி அவமானப்படுத்துகிறது. அப்போ ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது என்ன? அவனுடைய கல்வியாக இருக்கலாம், அவனுடைய பதவியாக இருக்கலாம், அவனுடைய வேறு சில சாதனைகளாக இருக்கலாம், வேறு அடையாளங்கள் இருக்குல்ல. இப்போ கவிஞர் வைரமுத்து அப்படி தான் நம்ம சொல்லுவோம், ஒரு ஜாதி பேரை சொல்லியா நம்ம சொல்லுவோம், இப்படி சொல்ல மாட்டோம்ல. அப்போ இது வந்து துரத்தி கொண்டே இருக்கிறது. இது எல்லா துறைகள்லையுமே வந்து வேரோடி கிடக்கிறது. மண்ணுக்குள்ளே வந்து மறைமுகமாக விளையுதில்ல, கிழங்கெல்லாம் விளையுதில்ல. இப்போ நம்ம பல பேர் சொல்லுவான், அந்த பொண்ணோட அந்த பையன் வந்து பயங்கரமாக கடலை போடுறான்டா அப்படி சொல்லுவான்ல. கடலை போடுறதுன்னா என்ன? வெளியில் தான் செடி இருக்கும், உள்ள கடலை வந்து உருவாகிறது வெளியே தெரியாது. வெளியில் பார்க்க செடி அப்படியே இருக்கும், அது பறிக்கும் போது தான் அது எம்பிட்டு கடலை இருக்குன்னு தெரியும். அப்போ மறைமுகமான உற்பத்தி, அது மறைமுகமாக ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படி. இப்போ இது மாதிரி தான் இதுவும் சாதிய மனநிலை என்பது வெளியில் வந்து தன்னை சான்றவனாக காட்டிக்கொள்ளுகிறவன் பல பேர் உள்ளுக்குள்ள அடிப்படையில் சாதியவாதிகளாகவோ, பிற்போக்குவாதிகளாகவோ, பெண்ணடிமைத்தனம் மிக்கவர்களாகவோ, பழமைவாதிகளாகவோ அப்படி இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் பாரதி பாஸ்கர் வந்து எங்கள் அப்பா பட்டையை போட்டுக்கிட்டு திருவல்லிக்கேணி முஸ்லீம் ஸ்கூலில் வாத்தியாராக வேலை பார்க்கும் போது அவர் வந்து இது பண்ணுவார், உதவியெல்லாம் பண்ணுவார், மசூதிக்கு வந்து வசூல் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு வீடியோ வைரல் ஆச்சுல. எல்லா பேரும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கும் போதே அயோத்தியில் போய் ஆக்கிரமிக்கப்பட்ட மசூதியை உடைச்சு இப்போ கூட அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, பாபர் மசூதியெல்லாம் திரும்பி கட்டுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அப்போ கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு, இப்போ அங்கேயும் ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? இந்த இடத்துல பிறந்தாரு, அதுக்கு பதிலாக மாற்று இடம் வழங்கப்படும் சொன்னாங்கல்ல. இப்போ கோர்ட்டு தீர்ப்பையே அரசியல் சாசனத்தின் வழியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் அவமானப்படுத்துறானா இல்லையா? அப்போ இந்த மண்ணில் வந்து ஒரு ஆக்கிரமிப்பாக ஒரு மசூதியை உடைச்சிட்டு அது மேலே ஒரு கோயிலை கட்டிட்டு இது புனித தலம் அப்படின்னு பெருமிதமாக பேசுகிற இடம் இருக்குல்ல. கம்பவாரதின்னு ஒரு ஆள் இருக்காப்புல, இலங்கை ஜெயராஜன் ஒரு ஆள். அவர் போய் ஒரு முட்டுச்சந்தில் ஒரு திண்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே தான் ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணான், இங்கே தான் படுத்துங்க, எங்கே தான் உருண்டான், இதால் நேராக பார்த்தது மாதிரியே பேசினாப்புல. இலக்கியத்தில் எழுதப்பட்டதற்கும் புராண காலங்களில் நிகழ்ந்ததுக்கும் அது 1.5 லட்சம் வருஷம் கிருத யுகம் என்னென்னமோ கணக்கு சொல்கிறான். கம்பராமாயணத்தில் இருக்கிற கவிதையை ரசிக்கலாம். அந்த கருத்தியல் வந்து தமிழ் சமூகத்திற்கு, திராவிட இனத்திற்கு அது எதிரான மனநிலையும் அதுக்குள்ளே இருக்கிறது, விஷமம் இருக்குது. அதனால தான் கடந்த காலங்களிலே கம்பராமாயணத்தை நிராகரித்தாங்க திராவிட இயக்கத்தில். கவிதை சிறப்பாக இருக்கிறதை தாண்டி கருத்தியலாக அது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இவன் உட்காந்துக்கிட்டு இங்கே தான் இந்த திண்டில் தான் ஒரு திண்டில் போய் உட்காந்துக்கிட்டு இங்கே அவன் ஓசியில் கூப்பிட்டு போகிறாங்க, அயோத்திக்கு சும்மா போல. இப்போ நீங்கள் காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு இங்கேருந்து எல்லாத்துக்கும் டிக்கெட்டு ஃப்ரீ பண்ணி, ட்ரெயினில் எல்லாம் டிக்கெட் ஃப்ரீ பண்ணி எல்லா செலவும் பண்ணி செட்டிங் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. தமிழுக்கு நிதி கேட்டால் தரமாட்டேங்கிறான் ஒன்றிய அரசாங்கம், சமஸ்கிருதத்திற்கு வாரி வழங்குறான், தமிழுக்கு நிதி தர மாட்டேங்கிறான். தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகத்துக்கு கீழடியை வந்து அதுக்கும் கீழே கொஞ்சம் குழியை தோண்டி புதைங்கிறான் உங்கள் பண்பாட்டை. ஏன்னா அங்கே கடவுள் சிலை கிடையாது, இவனுக்கான எந்த அடையாளமும் கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா
எல்லாரையுமே வலதுசாரிகளாக மாற்றுவதற்கான ஒரு வேலை திட்டம் ரொம்ப இலகுவாக இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எல்லாரும் பலியாகிறார்கள். அதனால் ஒரு மிக மோசமாக இன ரீதியாக, மத ரீதியாக, பிறப்பு ரீதியாக, சாதி ரீதியாக மனிதர்களை துண்டாடுகிற ஒரு வெறுப்பு அரசியலின் காலத்திலே நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்பதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? அதான் நம்முடைய கேள்வி. தெரிஞ்சு என்ன பண்ண போற? சம்பந்தம் பண்ண போறியா? அது ஒன்றுக்கு தான் அது பயன்படும். சாதி பயன்படுற ஒரே ஒரு இடம் என்னன்னா, பொண்ணு வாக்குறதுக்கு உங்கள் ஆளுக தான். அப்படி அதுக்கு தான் பயன்படும். வேற எங்கேயே பயன்படுது? அது எங்கேயுமே பயன்படாது. பழகிறதுக்கே கேட்பாங்க சார். இல்லைங்க, அதனால பயன் இல்லைல்ல. இப்போ எச்ராஜா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காப்புல, எங்கள் சாதி ரத்தத்தை ஏற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? பார்த்து ஏற்றுங்க, கொஞ்சம் ஐயரை ஐயங்கார ரத்தமாக பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பார்ப்பன ரத்தம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை அவர் என்ன பிளட் குரூப்போ அதை தானே ஏற்ற முடியும். இல்லைங்க, எங்களுக்கு முதலியார் ரத்தம் ஆகாது, அப்படி தவறுதலாக வன்னியர் ரத்தத்தை ஏற்றிடாதீங்க, செட்டியார் ரத்தம் சுத்தமாக செட் ஆகாது நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? நீயே அறிவியலுக்கு புறம்பானது என்ன? சாதி அறிவியலுக்கு புறம்பானது, மதமும் அறிவியலுக்கு புறம்பானது. அதனால இந்த உளவியல் நோய் இருக்குல்ல. இப்போ சில பேர் கேட்குறான், அவரே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் நம்ம பட்டிமன்ற ராஜாவே, பாப்பையாவுடைய சொந்த அண்ணன் மகந்தவர். அதனால தான் இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம். எனக்கு அடுத்து வாரிசு யார், பட்டிமன்றத்தை காப்பாற்ற போகிறது யார் அப்படின்னு கல்யாண மாலை குரூப்பை வச்சு இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி இவரை நான் நியமிக்கிறேன். அது எப்படி நியமிப்ப நீ? சாலமன் பாப்பையா அவருடைய அறிவாற்றலால், பேச்சாற்றலால் அவர் தமிழ் மக்களினுடைய மனங்களை அவர் கவர்ந்தார். அதனால் அவர் ஒரு உயரத்தை அடைந்தார். உனக்கு அன்னைய மையனாக இருந்தால் அவர் வந்துடுவாரா அந்த இடத்துக்கு? இதை ஓட்டு போட்டால் எடுக்க போகிறாங்க, மக்களுக்கு பிடிச்சா கேட்க போகிறாங்க. சன் டிவியில் காணாமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, கொஞ்ச நாள் பட்டிமன்றத்தை காட்டாமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அல்லது வேற ஆளாக காட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்க, உனக்கு ஸ்டார் வேலி எங்கேருந்து வரும்? ஊடக வெளிச்சம் தானே. என்ன பட்டிமன்ற ராஜா தமிழ் அறிஞரா, சீர்திருத்தவாதியா, பெரிய சிந்தனையாளரா, பண்பாட்டு ஆய்வாளர் பரமசிவன் மாதிரி பெரிய அறிஞர் அவர்? நாலாந்தர ஜோக்கு நகைச்சுவையை பேசுகிறது தானங்க அது. இதில் ஒன்று சும்மா ஆண்களா பெண்களா பட்டிமன்றம் போடுறதுனால இது ஒரு நல்ல பெரிய வரலாற்று உதாரணத்தை எல்லாம் சொல்லி அப்படி எது இந்த உலகத்தை லட்சியவாதத்தை நோக்கி மேடை பேச்சை அவரு ஒரு பேச்சாளர்ன்றதுல ஒரு மதிப்பு இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் தானேங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பேசுகிறது தானே. அப்புறம் மதுரை முத்து பேசுகிறாரு. ஞானசம்பந்தன் மதுரையில் மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரி இருக்குல்ல, மீனாட்சி மருத்துவமனை இருக்குல்ல, அதில் ஹியூமர் கிளப்னு ஒன்று நடத்துவாங்க. அதில் யார் வேணாலும் போய் ஜோக் சொல்லலாம். அந்த ஹியூமர் கிளப்பில் போய் ஜோக் சொன்ன ஒரு ஆள் தான் மதுரை முத்து. அங்கே பேசின எல்லா ஜோக்கையும் மொத்தமாக உருவிட்டு மேடையில் வச்சு அடித்து கலக்க போவது யார் மாதிரி டிவி ஷோவில் அதை வச்சு அப்படியே மேடையில் ஷோ பண்ணி அவர் பிக்கப் பண்ணிக்கிட்டார். இப்போ ஞானசம்பந்தனை கூப்பிட வேண்டிய இடத்துல மதுரை முத்தை கூப்பிடலான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த பட்டிமன்றத்தில் இவங்க ஜோக் அடித்தது போய் அதுக்கு தமிழ் அறிந்தவர்களோ இலக்கியம் அறிந்தவர்களோ தேவையில்லை, ஜோக் அடித்தா போதும் அப்படிங்கிற இடத்த நோக்கி அது நகர்ந்துருச்சு. அதில் தான் நீங்கள் அறந்தாங்கி நிஷா, அண்ணா பாரதி, இந்த மாதிரி ஒப்பற்ற அறிஞர்கள்லாம் வந்துட்டாங்க உள்ள இல்லையா? என்டர்டெயின்மெண்ட் குரூப் பூரா உள்ள வந்துட்டாங்க. இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சமூகத்தை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக மேடை பேச்சு பேசியவர்கள் இருக்கிறாங்க. பட்டிமன்றத்தை உருவாக்கிய திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் சமூக அமைப்பை மேன்மைப்படுத்துகிற பண்படுத்துகிற வேலையை தங்கள் தமிழால் செய்தார்கள். அப்படிப்பட்ட அறிஞர்கள்லாம் உண்டு. மத துவேஷத்தை வளர்க்காமல் அன்பை வளர்ப்பதற்காக அந்த மேடைகளை பயன்படுத்தி கொண்டவர்களாக இப்போ குன்றக்குடி அடிகளாரின் தொடர்ச்சியாக சுகிசிவம் போன்றவர்கள் இருக்கிறாங்க. மகத்தான பேச்சாளர்கள் பாரதி கிருஷ்ணகுமார், வழக்கறிஞர் சுமதி, எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த இலக்கியத்தை பேசக்கூடியவர்கள், பர்வீன் சுல்தானா மாதிரி ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத சிறப்பு இவர்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னா ஊடக வெளிச்சத்தால் கிடைக்கிது. அதனால் உங்களை மதிச்சிட்டாங்க, உங்களை நம்பிட்டாங்க, உங்களை பெரிய மனுஷன் நம்புகிறாங்க, அதை காப்பாற்ற வேணாமாங்கிற கேள்வி தான் நமக்கு. அதனால் அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கிற வீடியோன்னு ஒன்று போட்டு எப்படியோ சமாளிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு பொது வெளியில் கெட்ட பேர் ஆச்சுன்னா மேடைகளுக்கு போவதுக்கு அது இடையூறாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2ஐ சமாளித்து ஒன்று போட்டிருக்காரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் வருத்தம் தெரிவித்ததாகவும் பொது வெளியில் அதை சொல்வதனால அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும்னு பயப்படுறதாகவும்
தகவல் வருகிறது. எப்படி போனாலும் சக மனிதர்களை அன்பு பாராட்டுவதற்கு சாதி மதத்தை விசாரிப்பது, சாதி ரீதியாக ஒருவரை கொண்டாடுவது அல்லது சாதி ரீதியாக ஒருவரை துண்டாடுவது எதுவாக இருந்தாலும் அது ஒரு அநாகரிகத்தின் உச்சம். அதை தமிழ் சமூகம் வெறுக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற கருத்தை பேச வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தமிழறிந்தவர்களே இப்படி சராசரி மனிதர்களுக்கு கீழாக நடந்து கொள்வது என்பது கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.